பையனுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடுச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் இப்ப மயக்கத்துல இருக்காரு. இன்னொரு 2 ஹவர்ஸ்ல முழிச்சிருவாரு. அவரை வார்டுக்கு மாத்தின அப்புறம் நீங்க போய் பார்க்கலாம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க டாக்டர். பரவாயில்லைங்க, நல்லபடியா பாத்துக்கங்க. சரி சரி. என் புள்ள பொழைச்சிட்டாமா. இனிமே அவனுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. மதி, நீ அவனை காப்பாத்திட்டாமா. காப்பாத்திட்ட. மாமா, என்ன மாமா இது? நான் தான் சொன்னேன்ல, அவருக்கு ஒண்ணும் ஆகாது. நான் பண்ண பாவத்துக்கு எங்க முன்னாடியே தண்டனை கிடைச்சிடுமோன்னு பயந்துட்டோமா. நீ எப்ப என்ன மன்னிச்சியோ அப்பவே என் பாவம் எல்லாம் போயிடுச்சுமா. இப்பதான் அது எனக்கு தெரியுதுமா. இனிமே நான் எதுக்கும் பயப்பட மாட்டேமா. பயப்பட மாட்டேன். ஒண்ணு மட்டும் சொல்றேம்மா, அம்மாவும் பொண்ணும் எவ்வளவு பெரிய நம்பிக்கையோட இருந்தீங்க. உங்க நம்பிக்கை தாமா இன்னைக்கு என் பையன் உயிரை காப்பாத்தி கொண்டு வந்திருக்கு. இத்தனை கஷ்டம், இத்தனை போராட்டத்தை தாண்டி வந்தது நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காகத்தாமா. இங்க பாருமா, நடுவில் நடந்த எல்லா விஷயத்தையும் தொடச்சு தூக்கி போடுற மாதிரி கடைசியில கடவுள் உங்களை சேர்த்து வச்சுட்டான் பாருங்க. இத பாருமா, இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வாழ்க்கையே இருக்கு. அந்த வாழ்க்கைய நீங்க கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழணுமா. சம்பந்தி அம்மா, எல்லாரும் கடைசியா ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க. என்னங்க சம்பந்தி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? மாப்பிள்ளை நமக்கு திரும்ப நல்லபடியா வந்துட்டாரு, அது போதுங்க. இப்ப நீங்க உங்க மருமக கிட்ட என்னெல்லாம் சொன்னீங்களோ அதே தான் நானும் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது அவங்க வாழ்க்கை, அவங்க தான் அதை பாத்துக்கணும். முதல்ல என் பொண்ணு ஒரு பையனை காதலிக்கிறான்னு தெரிஞ்சப்போ நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். முதல்ல என்னால நம்ப முடியல. என் பொண்ணை இப்படி பண்ணிட்டான்னு நான் தவிச்சு போயிட்டேன். அதுக்கப்புறம் அவ வாழ்க்கை எங்கெங்கயோ போய் எப்படி எப்படியோ இருந்துச்சு. இப்ப அவ ஆசைப்பட்ட பையனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிக்கிறா. உண்மையா சொல்றேங்க, என் பொண்ணு ஆசைப்பட்டதுல உண்மை இருந்திருக்கு, நியாயம் இருந்திருக்கு. அதனாலதான் இத்தனை வருஷம் கழிச்சும் கூட அவங்க ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. இது அந்த ஆண்டவனா பார்த்து போட்ட முடிச்சு. இது என் பொண்ணு நல்லபடியா பாத்துக்கோங்க, எனக்கு அது நம்பிக்கை இருக்கு. அம்மா, நீ கவலைப்படாதம்மா. இத்தனை நாளா நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் சந்தோஷமா வாழ போறேன். நாங்க நல்லா இருப்போம்மா. சரி மதி, நான் போய் அத்தைகிட்ட இந்த விஷயத்தை சொல்லிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. ஹலோ சுந்தரி, நான் தான் அத்தை பேசுறேன். சொல்லுங்க அத்தை. நீ ஆஸ்பத்திரியில தானே இருக்க? ஆமா. ஏ, என்ன விஷயம்? அது வந்து சூர்யா வந்துருச்சு.
சீக்கிரம். சரிங்க அத்தை, இதோ இப்பவே நான் வரேன். மதி, நான் வீடு வரைக்கும் உடனே போயிட்டு வந்துடுறேன். நீங்க 2 பேரும் இங்க இருந்து பாத்துக்கோங்க. சரிங்கம்மா. சரிம்மா. என்ன குட்டி, என்னம்மா பிரச்சனை? இல்லம்மா, நான் ஒன்றும் பண்ணல. அத்தை தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க தான் ஒரு மாதிரி பேசினாங்க. அவங்க பேசினா நீ கேட்டுக்க வேண்டியதுனமா? அங்க போக மாட்டேன்னு சொன்னியா? இல்லம்மா, நான் போ சொல்லி அவர் எவ்வளவு கெஞ்சிட்டு தான் இருந்தேன். அவர் தான் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இது என்ன பேச்சு குட்டி? இது நல்லாவா இருக்கு? அவரை போங்கன்னு நீ எப்படி சொல்லலாம்? வாங்கன்னு நீ தானே கூட்டிட்டு போனோம். அத்தை, சூர்யா மேல ஏன் கோச்சுக்கிறீங்க? அவன் மேல எந்த தப்பும் இல்ல. எல்லாம் எங்க அம்மா பண்ற வேலை. என்ன மாப்பிள்ள நீங்க? அங்க ஷாலினிய பொண்ணு பார்க்க வராங்க. இந்த நேரத்துல நீங்க வீம்பு பண்ணிட்டு இருந்தா எப்படி? நாங்க ஒண்ணு வீம்பு பண்ணல அத்தை, அவங்க தான் வீம்பு பண்றாங்க. எதுவா வேணாலும் இருக்கட்டும் மாப்பிள்ள. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வர நேரத்துல நீங்க அங்க இல்லைன்னா என்ன நினைப்பாங்க அவங்க? யாரா இருந்தாலும் பதட்டம் இருக்கும் இல்லையா? தப்பு. நீங்க உடனே கிளம்புங்க. அத்தை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சூர்யா யாரு? அந்த வீட்டோட மருமக. அவளை பார்த்து நீ வான்னு கூப்பிடுறதுல அவங்களுக்கு என்ன அவ்வளவு பெரிய கௌரவ குறைச்சல்? ஐயோ, கௌரவம் பாக்குற நேரமா இது? இப்ப என்ன, சூர்யாவ வான்னு சொன்னதா அவ போவாளா? அவ வீட்டுக்கு போறதுக்கு அவளுக்கு என்ன? இதெல்லாம் தப்பு. நீங்க கிளம்புங்க. சாரிங்க அத்தை, என்னால முடியாது. இப்படி ஒவ்வொன்றத்திலையும் விட்டு கொடுத்து போயிட்டே இருந்தோம்னா நாளைக்கு மொத்தமா சூர்யாவுக்கு தான் பிரச்சனை வரும். எல்லாத்த விடவும் எனக்கு என் ஒய்ஃப் தான் முக்கியம். அவளுக்கு மரியாதை இல்லைன்னா நான் அந்த வீட்டுக்கு போக தயாரா இல்ல. என்ன மாப்பிள்ள பேசுறீங்க? அது யார் வீடு? உங்க வீடு இல்லையா? நீங்க யார பிரிச்சு பாக்குறீங்க? அம்மா அப்பானா ஏதோ கோபத்துல 2 வார்த்தை சொல்லத்தான் செய்வாங்க. அதுக்கு போய் கோச்சுக்கிட்டீங்கன்னா சூர்யா வளர்த்தா இப்படி நடந்துச்சுன்னு அவளுக்கு கெட்ட பேர் வராதா? சாரிங்க அத்தை, இப்படிலாம் நீங்க சொன்னா சென்டிமெண்டலா நான் ஃபீல் ஆகி அங்க போயிடுவேன்னு நினைக்காதீங்க. நான் ரொம்ப பிராக்டிக்கலான ஆளு. எதுவா இருந்தாலும் யதார்த்தமா தான் யோசிப்பேன். நல்லா யோசிச்சு பாருங்க. நான் ஜெயிலுக்கு போயிட்டேன். நான் வீட்டுல இல்லைன்ன உடனே சூர்யாவை நேரா கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சூர்யாவை என்ன வேணாலும் பண்ணலாம், அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறாங்க, அப்படித்தானே? நான் அப்படி இருக்க விட மாட்டேன். ஒரு தடவை தப்பு நடந்துச்சுல்ல, ஏன் கேட்க மாட்டாங்கிற தைரியத்துல மறுபடியும் தப்பு பண்ணணும்னு தோணும். சூர்யாக்கு ஒண்ணுனா மாரிஸ் கேட்பான், கோச்சுப்பான் அப்படிங்கிற பயம் வந்துச்சுன்னா அவங்க இனிமே இவ்வளவு நல்ல மருமகளா நடத்துவாங்கல்ல. அவங்களா என்ன கூப்பிட்டு சூர்யாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா சூர்யாக்காவது போன் பண்ணி நீ வாமான்னு சொல்லணும். இல்லைன்னா நான் போக மாட்டேன். இது உன் வாழ்க்கை பிரச்சனை. மாப்பிள்ளை கிட்ட ஓரளவுக்கு மேல என்னால பேச முடியாது. இத பாரு, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இப்பவே மாப்பிள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு நீயாவே அங்க போற. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாருமா. நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இருந்து மாப்பிள்ளை பார்க்க வராங்கன்னா நட்ராஜும் திவ்யாவும் இல்லாம பண்ணிக்கலாம்னு சொல்லுவோமா? நான் 100 தடவை உன்கிட்ட சொல்லிட்டேம்மா. அடிச்சாலும் பிடிச்சாலும் அதான் உன் வீடு.
அதான் உன் குடும்பம். அங்க இருக்கிறவங்க தான் உன் மனுஷங்கன்னு. என்னதான் இருந்தாலும் நாங்கெல்லாம் வேறதான். என்ன பிரச்சனையா இருந்தாலும் வீட்டுல ஒரு விசேஷம்னா அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம அங்க போய் நிக்கணும். இல்லனா எல்லாத்தையும் தாண்டி உன் வீட்டுல ஏன் தலைய போட்டு உருட்டுவாங்கம்மா. அம்மாவுக்கு அந்த கெட்ட பேர் வரணுமா சொல்லு. நான் தான் உனக்கு எடுத்து வச்சிருக்கேன். மாப்பிள்ளைய வீட்டோட கொண்டு வந்து வச்சிருக்கேன். இப்படி எல்லாம் பேசுவாங்க குட்டி. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கல நீ? ஐயோ இல்லம்மா, நான் அப்படிலாம். இத பாரு, வாழ்க்கையில நீ நிறைய விஷயங்களை கத்துக்கணும். விட்டு கொடுத்தா நீ என்ன கேட்டுடுவ? உன் மாமியார் உன்னை வான்னு சொல்லலனா நீ அங்க போக மாட்டியா? இல்லம்மா, நான் அப்படிலாம் சொல்லலம்மா. அவர் தான் பேசாத குட்டி. அவங்க ஆம்பளைங்க அப்படித்தான் நிப்பாங்க. சரியான நேரம் பார்த்து நீதான் சமாதானப்படுத்தி வாங்க நாம நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூட்டிட்டு போனோம். குடும்பத்துல பிரச்சனையை உருவாக்குறது ரொம்ப ஈஸிமா. ஒரு சின்ன பிரச்சனையை சரி பண்றது கூட எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? எல்லாத்தையும் தாண்டி பிரச்சனை வராம பாத்துக்கிறது இருக்கே, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தை பட்டுதான் ஆகணும். உனக்காக, உன் புருஷனுக்காக, உன் குடும்பத்துக்காக அந்த கஷ்டத்தை நீ பட்டுதாமா ஆகணும். உன் நாத்தனார பொண்ணு பார்க்க வராங்கன்னா நான் புத்தி சொல்லியோ, உன் மாமியார் உன்னை கூப்பிட்டா தான் போகணும்னு ஏதாவது இருக்கா என்ன? அப்படிலாம் இல்லம்மா. உனக்கே அந்த நினைப்பு வேண்டாமா குட்டி? நம்ம வீட்டு விசேஷத்தை நாம தான் பார்க்கணுங்கிற அக்கறை உனக்கு வேண்டாமா? போ, உன் புருஷனை கூட்டிட்டு முதல்ல உன் வீட்டுக்கு போ. எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் என்ன? சரிம்மா. சமாதானம் எடுத்துக்கோ குட்டி. சரிம்மா. ஒண்ணும் இல்ல, நீ உன் வீட்டுக்கு போ. விசேஷத்தை முடிச்சிட்டு இங்க வா. அப்புறமா வந்து நம்ம ஆற அமர எல்லாத்தையும் பேசிக்கலாம் என்ன? சரிம்மா. போமா. என்னங்க, வாங்க. எங்க கிளம்புங்க. எங்க? நம்ம வீட்டுக்கு தாங்க. ஏய், இவ்வளவு நேரமா என்ன சொல்லிட்டு இருந்த? உனக்கு புரியவே இல்லையா? அப்படி என்ன மதிக்கவே இல்லையா? ஐயோ, ஏன் இப்படி பேசுறீங்க? அங்க வீட்டுல ஷாலினி பொண்ணு பார்க்க வரப்போ நாம இல்லைன்னா எப்படிங்க? வாங்க, முதல்ல கிளம்புங்க. ஏய், அது எனக்கு தெரியாதா? ஏன் தங்கச்சி மேல எனக்கு அக்கறை இல்லையா? நாம ஒவ்வொன்றுலயும் இப்படி விட்டு கொடுத்து போயிட்டு இருந்தா அவங்க கடைசி வரைக்கும் இப்படித்தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? என் மாமியார் என்ன தானே சொன்னாங்க? இது எனக்கும் அவங்களுக்கும் உள்ள பிரச்சனை. இதுல நீங்க தலையிடாதீங்க. ஆமா, நாங்க அடிச்சுக்குவோம், சண்டை போட்டுக்குவோம், அப்புறம் நாளைக்கே சேர்ந்துக்குவோம். இதுல எதுக்கு நீங்க சம்மந்தப்படுறீங்க? அதுக்காக நம்ம ஷாலினி விஷயத்துக்கு போகாம இருக்க முடியுமா? ஏய், சொன்னல, மாமியார் மருமக விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. வாங்க போலாம். அப்புறம் என்ன மாப்பிள்ள? அதான் என் பேத்தியே சொல்லிட்டாளே, அவங்க விஷயத்த அவங்களே பாத்துக்கிட்டோம். நீங்க கிளம்புங்க. இல்ல பாட்டி, அது வந்து அண்ணா, இங்க பாருங்க. பொண்டாட்டி பேச்சை கேட்கறது தான் புத்திசாலித்தனம். அதான் ஆம்பளைக்கும் அழகு. எங்க வீட்டு பொண்ணு எவ்வளவு மெச்சூர்டா பேசுறா. அதை பாக்குறப்போ எங்க எல்லாருக்கும் எவ்வளவு பெருமையா இருக்கு. இப்படிப்பட்ட பொண்டாட்டி கிடைச்சிருக்காளேன்னு சந்தோஷப்பட்டு அவ சொல் பேச்சை கேட்டு சந்தோஷமா கூட்டிட்டு போங்க. இல்லம்மா, எங்க அம்மா. திரும்ப திரும்ப அதை பத்தி பேசாதீங்க. யார் வீட்டுல தான் சண்டை இல்ல? நாங்கெல்லாம் சண்டை போட்டுக்கலையா? இப்ப எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சண்டை போட்டுக்கிறதும் மறுபடியும் சேர்ந்துக்கிறதும் தான் குடும்பம். இதை எங்க அத்தை தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரி சூர்யாவுக்கும் உங்க அம்மா நிறைய சொல்லி கொடுப்பாங்க. அவளும் கத்துப்பா. இதுக்கு நடுவுல நீங்க தலையிடாதீங்க. கிளம்புங்க. இப்ப வர போறீங்களா இல்லையா? ரொம்பதான் அதட்டாத. வரேன். சரிங்க அத்தை, நாங்க வரோம். சரிங்க மாப்பிள்ள. வரோம். வரேன் கிளம்புறோம். பாட்டி. வாமா. செல்லம். வரேன் நீ. சரி கதிர், டாடா பாய்.
பாய். வரேம்மா. சரிம்மா. உட்கார் சூர்யா. வரேம்மா. சரிங்க.